மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உருவாக்கிய கணினி ஆபரேட்டிங் சிஸ்டமான விண்டோஸ் இன்று தனது 40வது ஆண்டை கொண்டாடுகிறது. ஐடி கம்பெனி முதல் மளிகை கடை வரை அலுவல் பணிகளுக்கு அத்தியாவசியமாக இருப்பது கணினி. இந்த கணினிகள் இயங்குவதற்கு ஆபரேட்டிங் சிஸ்டம் என அழைக்கப்படும் இயங்குதளங்களை பல நிறுவனங்கள் வழங்கினாலும் துறையில் முன்னோடியாக கோலோச்சுவது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான். அந்த வகையில் மைக்ரோசாஃப்ட் உருவாக்கிய விண்டோஸ் இன்று 40வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மைக்ரோசாப்டின் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் தலைமையின் கீழ் 1985ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி விண்டோஸ் 1.0 முதலில் வெளியானது. இதன் மூலம் கணினி துறையில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக 80s மற்றும் 90s கிட்ஸ் தலைமுறைக்கு கணினி என்றாலே விண்டோஸ் தான் நினைவுக்கு வரும் அளவுக்கு மைக்ரோசாப்ட் வளர்ந்தது. 2000ஆவது ஆண்டில் கணினிகளில் Y2K பிரச்சனை எழுந்து டெக்கிகளின் அடிவயிற்றில் புளியை கரைத்த போது அதை இலகுவாக சரி செய்தது மைக்ரோசாப்ட். இப்படியாக கணினி துறையின் முன்னோடியாக கால்பதித்து தொடர்ந்து கோலோச்சு மைக்ரோசாப்ட் விண்டோஸ் 3, விண்டோஸ் XP, விண்டோஸ் 7 என அடுத்தடுத்து அப்டேட் செய்து கொண்டே வந்து தற்போது விண்டோஸ் 11இல் வந்து நிற்கிறது. இதில் விண்டோஸ் 95, 98 மற்றும் XP ஆகியவை கேமிங் டெவலப்பர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. விண்டோஸ் 7 மற்றும் 10 ஆகியவை உலகளவில் அதிகம் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது விண்டோஸ் 11 வெர்ஷனில் AI தொழில்நுட்பத்தை செயல்படுத்தவும் குரல் கட்டளைகளை இயக்கவும் கோ-பைலட் என்ற அம்சத்தை மைக்ரோசாப்ட் இணைத்துள்ளது. அந்த வகையில் 40 வயதை தொட்ட பின்னரும் இளமை துடிப்போடு தன்னை ரீபூட் செய்து கொண்டுள்ளது விண்டோஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.